மகாபாரதத்துல போன முறை எட்டாம்பூர் சருக்கத்தை பற்றி பார்த்தோம். எட்டாம்பூர் சருக்கத்திலே பீமனோடு துரியோதனன் சண்டைக்கு வந்து முதலிலே ஒரு 7 பேரை இழந்து அந்த இழந்ததினாலே ஓடி போய் வீடனன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மரிடத்திலே தன்னுடைய துக்கத்தை காட்டிக்கிறான். ஏன்னா நம்ம போன தடவையே பார்த்தோம், எப்பவுமே பிள்ளை ராஜா வீட்டு கண்ணு குட்டியா இருந்துட்டவன் துரியோதனன். அவனுடைய வாழ்க்கையில கஷ்டம்ங்கிறது பெருசா பார்த்தது இல்லை. எல்லாம் சுத்தி சுத்தி அவனுக்கு எல்லாம் கிடைச்சுடுத்து. அதனால இதுதான் அவனுடைய முதல் முறையிலே அவன் காணுகின்ற பெரிய அடியாக இருக்கு. அதனால ஓடி போய் பீஷ்மரிடத்திலே சொல்கின்றான், இப்படி ஆயிடுத்தே, எங்கள் தலைமையிலே இருக்கும் பொழுது எனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்துடுத்தே. அப்போ பீஷ்மர் சொல்றார், அப்பா இது நீயா தேடிக்கொண்டது, நாங்க யாரும் எதுக்கு வழி கொடுக்கல. ஏன் என்னைக்கு அந்த சபையிலே தூயவளாகிய திரௌபதியை நீ அழ வைத்தாயோ அன்னைக்கு அவளுடைய கண்ணீரினாலே உனக்கு அவள் சொன்ன விஷயம் என்ன, வருத்தத்தோடு மன கஷ்டத்தோடு அவள் ஒரு பேச்சை சொன்னாள், சபதத்தை கொண்டாள். அவள் சிந்திய கண்ணீருக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, நல்ல நல்லவங்களை எல்லாம் நீ பகைச்சுக்கிட்ட இல்லையா, அறிவுரை சொன்னவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, விதுரனை வசைபாடி விதுரனுடைய வில் வேண்டாங்கிற மாதிரி உடைச்சு போட்டுவிட்ட, ஏன்னா அவருக்கு சுடு சொல்ல சொல்லி அவரை தள்ளி வச்சுட்ட, உன்னுடைய தீய குணமுடைய மாமாவனுடைய சொல்லையும் உன்னுடைய தம்பிமார்களுடைய பேச்சையும் கேட்டு நீ தப்பான முடிவை எடுத்து போருக்கு வந்துட்ட. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்ன, நான் அதிரதன்னு அவனுக்கு பொறுப்பை தரலேன்னுட்டு உன்னுடைய நண்பன் போருக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டான். ஆகவே இவைகள் எல்லாமே உனக்கு கஷ்டங்களான விஷயங்கள். ஆகவே இதனாலதான் நீ இன்னைக்கு இவ்வளவு சங்கடத்தை பார்க்கிற அப்படின்னு பீஷ்மர் சொல்லிட்டு, பார்ப்போம், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு துரியோதனனை அனுப்பிவிட்டு அவர் பீஷ்மர் இருக்கார். அதுக்கப்புறமாக நடந்த விஷயங்களை நாம பார்த்தோம். அதுக்கப்புறமாக கடோத்கஜன், அதுக்கப்புறம் அபிமன்யு, அந்த சைடு இராவணன் என்று சொல்லக்கூடிய அரவான், அவர்களுடைய போர் எல்லாம் நடக்குது. அதிலே கடைசியிலே அலம்பு இசன் என்று சொல்லக்கூடியவன் அரவானை கொன்று விடுகிறான், அர்ஜுனனுடைய பிள்ளையை. அதுக்கு கண்ணீர் சிந்தி பாண்டவர்கள் அழ வருகின்ற பொழுது அர்ஜுனனுக்கும் மற்றவர்களுக்கும் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றார், அப்பா இவன் தன்னை முதலிலே பலி கொடுத்தவன், முதல் நாள் போருக்கு முன்னாடியே இவன் தன்னை பலி கொடுத்தவன், நான் தான் அவனுக்கு இத்தனை நாள் வரம் கொடுத்து நில்லுன்னு சொன்னேன், காரணம் போரிலே வீரமரணம் எய்த வேண்டும் என்று கேட்டான். ஆகவே அவனுக்கு நான் இத்தனை நாள் கொடுத்தேனப்பா, அதனால நீ ஒன்றும் வருத்தப்படாதே, அவன் வீரன் என்று சொல்லி அவர்களை சேற்றி விட்டார். அப்படி சொன்ன உடனே எல்லோரும் தன்னுடைய பாசறைக்கு போய் அவரவர்கள் தன்னுடைய இடத்துக்கு போய் உட்கார்ந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப அதுல இருந்து தொடர் இந்த கதை என்னங்கிறத பார்ப்போம். 9ஆம் நாள் சருக்கம். இந்த 9ஆம் நாள் சருக்கத்துக்கு 9ஆம் போர் சருக்கத்திற்கு அழகான ஒரு கடவுள் வாழ்த்து. எனக்கு மிகவும் பிடிச்சது வில்லி பாரதத்திலே ஒவ்வொரு சருக்கத்துக்கும், அதுவும் போர் சருக்கத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கடவுள் வாழ்த்து பாட்டை எழுதுறார் வில்லிபுத்தூரர். அது அவருக்கா தோணியிருக்கா இல்ல அவருக்கு விழுதா அப்படிங்கிறது தெரியல. அந்த பரமாத்மாவினுடைய கிருஷ்ணனுடைய ஒரு பால லீலைகள்ல இதுவும் ஒண்ணும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி அவருடைய லீலைகளிலே வந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு, அந்த பாட்டை பார்ப்போம். அந்த கடவுள் வாழ்த்து பாட்டு என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். பேராறு மூழ்கி மறைநூல் பிதற்றி மிடரும் பிளந்து பிறவி தூர் ஆறுமாறு நினையாமல் உங்கள் தொழிலே புரிந்த சுமட்டீர்.
மட்டின்னா என்ன சொல்றது, வடிகட்டின முட்டாளேன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மட்டிங்கிற வார்த்தையை திருப்புகள்ல கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. கமல சரணாலயத்தில் ஒரு இடத்துல வரும், மூட மட்டி அப்படின்னு வார்த்தை வரும். மட்டினா என்ன அர்த்தம், அதாவது எல்லாம் வடிகட்ட போக மிச்சம் என்ன நிக்கும், அதுல ஒரே அழுக்கா நிக்கும். அது என்ன ஒரு குழப்பமாக இருக்கக்கூடியது, முட்டாள் மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப மட்டி என்ன சொல்றார், எதற்காக சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். பேர் ஆறு மூழ்கி மறைநூல் பிதற்றி மிடரும் பிளந்து பிறவி தூர் ஆறுமாறு நினையாமல் உங்கள் தொழிலே புரிந்த சுமட்டீர். ஓர் ஆறு பேத சமயங்களுக்கும் உருவாகி நின்ற ஒருவன் ஈர் ஆறு நாமம் உரை செய்து மண்கொடு இடுவார்கள் காணும் இமையோரை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல புண்ணிய தலங்களிலே, புண்ணிய நதிகளிலே போய் விழுந்து விழுந்து குளிக்கிறான். கங்கைக்கு போறான், காவிரிக்கு போறான், யமுனைக்கு போறான், எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் தடால் தடால் விழுந்து விழுந்து குளிச்சுட்டு புண்ணிய நீர்கள் ஆடி. அப்புறம் மறைநூல் பிதற்றி மிடரும், வேத சாஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பாடுறேன்னு பாடி, அதுக்கு என்ன சொல்லிட்டார் வார்த்தை, பிதற்றிங்கிற. பிதற்றினா உளர்றது, எல்லாத்தையும் உளர்ற மாதிரி சொல்லி அப்புறம் என்ன பண்றான், மிடற்றும் மிடுரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட வருந்தி எல்லாம் சொல்றான். ஆனாலும் வருத்தம் இருக்கு மனசு. பிறவி தூர் ஆறும் ஆறு நினையாமல், இதெல்லாம் என்னத்துக்கு பண்றான், நதியில போய் குளிக்கிறான், சாஸ்திரங்களை படிக்கிறேங்கிறான், வேதத்தை படிக்கிறேங்கிறான், கர்மத்தை தொலைக்கணுங்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் என்று சொன்னால், தனக்கு வேறாக பிடித்திருக்கக்கூடிய, தன்னை பிடித்திருக்கக்கூடிய அந்த ஜென்ம ஜென்மாந்திர கர்மங்களை தொலைக்கின்ற வழியை தேடாமல், நீ இதையெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். நீ போய் புண்ணிய தலங்கள்ல விழுந்து விழுந்து குளிக்கிறதுனாலயோ பாடுறதோ பேசுறதோ சொல்றதோ எதுவும் இல்லை. ஆனா கடைசியில என்ன, எப்படி கர்மத்தை தொலைக்கணுங்கிற வழி தெரியல. எது முக்கியம், கர்மத்தை தொலைக்கணும் இல்லையா? பாப கர்மங்கள் உட்கார்ந்து இருக்கு, உன்னோட ஒட்டிட்டு இருக்கு, அதை எப்படி கழிக்கிறது அது தெரியல. ஆனா இதை பண்றேன் அதை பண்றேன்னு எதையோ பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கான். பண்றதுனால என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லப்பா, அறிவில்லாதவனே. ஓர் ஆறு பேத சமயங்களும், ஆறு வகைப்பட்ட சமயங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் விஷ்ணு. அந்த விஷ்ணு பகவானைத்தான், என்ன காரணம்னா விஷ்ணு புராணம் சொல்லு. இப்ப நம்ம உடனே அப்படி இல்லையே அப்படிங்கிற யோசனை வர வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு புராணங்கள்ல அந்தந்த தலைவன் பெரியவன் தான் சொல்லும். ஆகவே விஷ்ணு புராணத்தின்படி என்ன சொல்லுது, ஆறு சமயங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்லு. அப்ப ஆறு வகைப்பட்ட சமயங்களுக்கும், என்னென்ன ஆறு வகைப்பட்ட சமயங்கள், வைணவம், சைவம், கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு வகையான மதங்கள். அது மட்டுமா ஆறு வகையான மதங்கள், இன்னொரு ஆறு வகையான மதங்களையும் சொல்றார் அழகாக. அங்கே வைமுகோ என்று சொல்லக்கூடியவர், கோபாலகிருஷ்ணர் என்று சொல்லக்கூடிய கமெண்ட்ரிஸ்ல வைதீக மதம், இது வைதீக மதம், இது இவைகளெல்லாம் கடவுளை வைத்து அதற்கான வேதங்களை வச்சு ஓதி இது பண்றது, இதெல்லாம் வைதீக மதம். அது தவிர வேதாந்த மதம்னு ஒண்ணு இருக்கு, ஆறு வேதாந்த மதம். அதுக்கு பேர் ஆறு தரிசனம்னு சொல்லுவோம், சிக் தர்ஷனாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஷட் தர்ஷனா, ஆறு தரிசனம். அது என்னென்ன பண்றார், கபில மதம், சரியா? கானடா என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய மதம் கானட மதம். பதாஞ்சலி, அவர் தான் யோக சூத்திரங்கள் எழுதினது, பதாஞ்சலி மதம். அக்ஷபாத மதம், அவர் வைசேஷிகம்னு ஒன்று எழுதினார். வியாச மதம், வியாசர் என்ன எழுதினார், வேதாந்தத்தை சொன்னார்.
ஜெய்மினி மதம், அவர் மீமாம்சம்னு சொன்னார். இப்ப இதுவும் 6 மதங்கள் தான். சரியா? இந்த 6 மதத்துக்கும் தலைவன் யார்? விஷ்ணு தான், விஷ்ணு பரமாத்மா தான். இதுல ரொம்ப சுருக்கமா அழகாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வேதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேட்டிருப்போம் சில சமயங்கள், புருஷ சுக்தம்னு ஒண்ணு இருக்கும். புருஷ சுக்தம்னு கேள்விப்போம். சகஸ்ர சீருஷா புருஷாக சகஸ்திராட்ச சகஸ்திரபாதுன்னு வரும். இந்த புருஷ சுக்தம் பாத்தீங்கன்னா அதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, சில மந்திரங்கள் சில வேதங்கள்ல இருக்கும், சிலதுல இருக்கா. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, ருத்ரம் நம்ம சொல்றோம், நமகம் சமகம்னு படிக்கிறோம் இல்லையா? நம்ம ருத்ரத்துவம் நமோ பகவதே ருத்ராய, இது யஜுர்வேதத்துல தான் இருக்கு. அதுவும் கிருஷ்ண யஜுர்ல தான் இருக்கு, ரிக்வேதத்துல கிடையாது. நான் சொல்ற புரியும் நினைக்கிறேன். சில வேதங்கள்ல சில மந்திரங்கள் இருக்கு. ரிக்வேதத்துல ருத்ரம் கிடையாது. அதுக்காக அது இல்லே, அதுக்காக அவங்க மதிக்கலைங்கிறதுலாம் இல்லை. அதுக்குள்ள அது வரல, அந்த கிளாசிபிகேஷனுக்குள்ள அது போகல. ஆனா யஜுர்வேதத்துக்குள்ளதான் ருத்ரங்கிறது வருது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த புருஷ சுத்தம் இருக்கு பாத்தீங்களா, இது 4 வேதத்திலையும் வருது. அதுல பாத்தீங்களா 4 வேதத்துக்கும் வருகின்ற ஒரு சுத்தமாக, ஒரு வேத மந்திரமாக இருப்பது புருஷ சுத்தம். அப்ப ரிக்வேதத்திலும் இருக்கு, அதர்வண வேதத்திலையும் இருக்கு, சாம வேதத்திலையும் இருக்கு, யசுர்வேதத்திலையும் இருக்கு. எல்லா வேதத்திலையும் புருஷ சுத்தம் பேசப்படும். அப்ப இந்த புருஷ சுத்தம் பொதுவான ஒன்றாக எல்லா வேதத்துக்கும் பொதுவாக இருக்கு. எதுக்காக சொல்றேன்? ஒரு வேத மந்திரமே அந்த புருஷ சுத்தம் என்பது யாரை பற்றி சொல்கிறது? விஷ்ணு பரமாத்மாவை பற்றி பேசு. சரியா? அந்த புருஷன்னு சொன்னாலே விஷ்ணுவைத்தான் சொல்லும். அதனால்தான் அவருக்கு பேர் என்ன சொல்றோம்? புருஷோத்தமன்னு பேசும். உங்களுக்கு புரியும் அந்த வார்த்தை நினைக்கிறேன். புருஷோத்தமன்னு யார சொல்றோம்? விஷ்ணு பகவான சொல்றோம். அப்ப புருஷ உத்தமனாக இருக்கக்கூடியவனை சொல்லக்கூடியதுதான் புருஷ சுத்தம். அந்த புருஷ சுத்தம் என்பது 4 வேதத்துக்கும் பொதுவாக இருக்கு. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, சமயங்கள் வேத சமயங்களாக சொன்னாலும் 6 சமயங்களுக்கு முதல்வனாக அவன் வருகிறான். அடுத்ததாக வேதாந்த சமயங்கள் என்று சொன்னாலும் இந்த வேதாந்த சமயங்களும் இது கபில மதத்திலேயும் கானடா என்று சொல்லக்கூடியவருடைய மதத்திலேயும், கபில மதம் என்பது சாங்கிய மதம், கபிலர் தான் சாங்கியம் என்பதை கண்டுபிடித்தார் என்று சொல்லக்கூடியதை சொன்னார். கானடா என்பவர் நியாயம் என்பதை சொன்னார். பதாஞ்சலிங்கிறவர் யோகத்தை சொன்னார். அக்ஷபாதம் என்று சொல்லக்கூடியவர் தான் வைசசிகம்னு ஒண்ணு சொன்னார். வியாசர் வேதாந்தத்தை சொன்னார். ஜெய்மினி கர்ம மீமாம்சம் என்று சொல்லக்கூடிய மீமாம்சத்தை தத்துவத்தை சொன்னார். இப்ப அதை மதமாக வைத்துக் கொண்டால் அந்த 6 மதத்துக்கும் விஷ்ணுதான் மூலம். சரியா? அது தவிர அழகாக சொல்றார், இது புற சமயங்களாக வரக்கூடிய விஷயங்கள். எது புற சமயங்கள்? பௌத்தம், ஜெயினம், பைரவம், காளாமுகம், லோகயந்தம், சூன்யவாதம் அப்படின்னு 6 வகை புறச்சமயங்களாக இருக்கு. இதுலயும் திருமாலினுடைய தன்மை பேசப்பட்டிருக்கு. அப்ப பொதுவாக இருக்கக்கூடிய, நீங்க பாத்தீங்கன்னா சில பௌத்த ஜெயின மதத்தினுடைய கோவிலிலேயே மகாவீரரை கூட பெருமாளோட சம்பந்தப்பட்டு சொல்லுவாங்க. சரியா? பௌத்தரை, புத்தரை சில இடங்களிலே 10 அவதாரத்துல ஒரு அவதாரமா பேசும். சரியா? தசாவதாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாகவதத்துல புத்தரை நாம ஒரு அவதாரமா தான் சொல்றோம், விஷ்ணுனுடைய அவதாரமாக பேசுறோம். கரெக்டா? அப்படி பாத்தீங்கன்னா இந்த புறச்சமயங்களில் கூட யார் இருக்கா? விஷ்ணுமூர்த்தியினுடைய ஒரு சாநித்தியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், வைபவங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்ள இருக்கு. அதனால என்ன சொல்றார்? 6 சமயங்களுக்கும் யார் பொதுவா இருக்கா? இந்த விஷ்ணு என்பவன் பொதுவாக இருக்கிறான். அப்பா, இந்த விஷ்ணு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளை புரியாமல் நீ என்ன பண்ற? புண்ணிய நீர்ல போய் விழற, எதையோ படிக்கிறேன் பிதற்றி கொண்டு இருக்கிறாய். அத்தனையும் பண்ணி என்ன பண்ற? மனசுல வருத்தத்தோடு இருக்க. காரணம், கர்மாவை தொலைக்க உனக்கு வழி தெரியல. ஆனா இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்பா, நீ என்ன பண்ணணும்னா, என்ன செய்யணும்னு சொன்னார். அழகான வார்த்தை பாருங்க.
ஈர் ஆறு நாமம் உரை செய்து. ஈர் ஆறு நாமம் உரை செய்து. 12 நாமங்கள் அவருக்கு. 12 நாமங்கள் இருக்கு. முக்கியமான 12 நாமங்கள் அவருக்கு இருக்கு. என்னென்ன நாமங்கள்? நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய நாமங்கள்: கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. இந்த 12 நாமங்களை சொல்லி முறையாக எவன் ஒருவன் அவனுடைய நெற்றியிலே திருமன் என்று சொல்லக்கூடிய வைணவ சின்னத்தையோ அல்லது அவனுடைய சமயத்தினுடைய திருநீரையோ அல்லது எதையோ அவன் இட்டுக்கொண்டு அவர் மீது பக்தி செலுத்தினான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன தீருமா? காணும் இமையோர், அவனால் வைகுண்ட பதவி என்பது கிடைக்கும். அப்ப இந்த 12 நாமங்களை சொல்லி ஒருவன் நிதமும் தொழுதால் அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. அதனாலதான் நம்ம கூட ஒரு சங்கல்பம் சொல்றதுக்கு முன்னாடி கூட கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தாவை சொல்றது. முடிவிலே எந்த ஒரு சமாச்சாரத்தை முடித்தாலும் சைவ சித்தாந்தத்திலே இருந்தவராக இருந்தாலும் கூட நாம கடைசியில முடிக்கும் பொழுது என்ன சொல்றோம்? நாராயணா நாராயணா கிருஷ்ண சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு முடிச்சோம். அப்போ எல்லாம் அவனுக்கு சொந்தமாக சொல்லித்தான் நம்ம முடிக்கிறோம். இப்ப இதனால நமக்கு என்ன தன்மை தெரியுது? எதையோ தேடிட்டு இருக்காம எதை பிடிச்சா சூட்சமோ அதை பிடிக்க தெரியும் இல்லையா? இப்ப வில்லிபுத்தூரார் நமக்கு என்ன கொடுத்திருக்கார்? ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கார். அப்பா 12 நாமத்தை சொல்லு, 12 நாமத்தை நிதமும் பக்தியோடு சொல்லு. சொன்னா கர்மங்கள் போகும். அருமையான வார்த்தை, கர்மங்கள் போகும். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், வீட்டு வாசல்ல கீழே இறங்கும் பொழுது கேசவா நாராயணா 12 நாமங்களை சொல், போற வழியில ஆபத்து இருக்காதுன்னு சொல்லி கொடுத்தார் எனக்கு. இந்த 12 நாமங்களை சொல்லி விட்டு கீழே இறங்கு, போற வழியிலே ஆபத்து கிடையாது. நிதர்சனம், உண்மை, சத்தியம். நான் அனுபவிச்சிருக்கேன், அது நான் சாட்சி. அவ்வளவுதான். ஆக எதற்காக சொல்கின்றோம்? இது துணை வரும். அதனால நமக்கு கர்ம பந்தங்களில் இருந்து விடுதலை வேணும்னா இவரைத்தான் கெட்டியா பிடிச்சோம். இவர் தான் நம்மளை வழியேற்றுவார் அப்படிங்கிறதை அழகாக வில்லிபுத்தூரார் இந்த இடத்துல சித்தரித்து சொல்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அப்பேற்பட்ட சூத்திரதாரியான ஒருத்தர் தான் உள்ள இப்போ போருக்குள்ள நின்றுட்டு இருக்கார் இல்லையா? அவர் தான் தேரை ஓட்டிட்டு இருக்கார். நம்ம ஆளுக்கு அர்ஜுனனுக்கு அவர்தான் அங்கே எல்லா விதமான விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரை ரொம்ப சரியாக நாம் அவரை பிடித்து கொண்டால் வாழ்க்கையிலே நமக்கு மோட்சம் என்பது கிடைக்கும். கர்ம பந்தங்கள் இருந்து வெளியே வருவோம். இதைத்தான் அவர் அழகாக சொல்றார். இப்ப வில்லிபுத்தூரார் சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா இப்படி கிருஷ்ணன் பரம்பொருள்னு தெரிஞ்சவங்க அந்த மகாபாரதத்திலே சிலர் தான் இருந்தாங்க. இத்தனைக்கு இவ்வளவு மிராக்கள் அவர் பண்ணியும், எப்படி பாத்தீங்களா? துவாபர யுகத்திலேயே பிரச்சனை என்ன, இவ்வளவு மிராக்கள் பண்ணியும் இல்லையா? சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து மிராக்கள் பண்ணியும் இவர் பரம்பொருள்னு புரியலையே நிறைய பேருக்கு இல்லையா? அப்ப கலியுகத்துல கேட்கவே வேண்டாம், கடவுள் பக்கத்திலே வந்து நான் தான் கடவுள்னு கத்தினா கூட யாரும் பார்க்க போறது இல்லை. இப்ப புரியுதா? ஏன்னா இது மாயை. ஏன்னா இவ்வளவுதான் நம்மளுடைய புத்தி. துவாபர யுகத்திலேயே புரிஞ்சுக்காத நாம கலியுகத்திலே புரிஞ்சுக்க போறோம். பக்கத்திலே இருந்து இவ்வளவு சத்தம் போட்டாலும் நான் தான்ப்பா கடவுள்னு அவரே சொல்லி அவரை எல்லாவற்றையும் காட்டினாலும் கூட நாம அதற்குள்ள போறது இல்லை. ஏன்னா நம்முடைய மாயைகள், நம்முடைய புத்தி, நம்முடைய கர்மாக்கள் இதுக்குள்ள போறதுக்கான வழி இல்லாமலேயே இருக்கு. நாம அப்படி வாழ ஆரம்பிச்சுட்டோம். அதனாலதான் அவர் சொல்றார், இந்த 6 நாமங்களை உரை செய்து மண் கொண்டு இடுவார்கள் காணும் இமையோர். அப்படி இருக்கக்கூடிய நாமங்களை கொண்டவனாகிய நாராயணை தொழுவோம் அப்படின்னு சொல்லி 9ஆம் நாள் போருக்குள்ள வரார்.
9ஆம் நாள் போருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, விடிய காத்தாலைக்கு முன்னாடி பீஷ்மர் ஒரு செய்தியை ஏற்கனவே யாருக்கிட்ட சொல்லிட்டார்? துரியோதனன் கிட்ட சொன்னார். ஒரு ஹிண்டா என்ன சொன்னார்? அதிரதன்கிற டைட்டில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால ஒருத்தன் வரமாட்டேன்னு விட்டான். யார் அவன்? கர்ணன். இப்ப இது இவன் மண்டையில ஓடிட்டு இருக்கு. சோ அவன் வந்தா நமக்கு ஏதோ ஒரு நன்மை ஏற்படும்ங்கிற மாதிரியான யோசனை அவன் மனசுல இருக்கு. இப்போ ஓடி வந்த உடனே இவனுக்கு தான் எப்பவுமே ஒரு பெரிய கவுன்சில் ஒண்ணு வச்சிருக்கானே. யாரு? இவனுடைய மாமன், இவன் தம்பி, இந்த வீணா போன தம்பிகள், இவனை அழிக்கிறதுக்குன்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இவனுடைய மாமா, இவங்களைத்தான் போய் கேட்பான். என்ன பண்ணிருக்கான்? இது நடந்த விஷயத்தை போய் சொல்லி அழகாக சொல்றார் பாருங்க. முன்போர் உடைந்து தனது இல் அடைந்த முடி மன்னன் முன்னை இரவில். முன்னை இரவில்னா முதல் ஜாமத்திலேயே தன் போலும் மாமன் அவனோடும் கெடுதரு தம்பியோடும் கருதி. பாத்தீங்களா, அழகா சொன்னார். வில்லிபுத்தூராரே சொல்றார், கெடுதியத்தான் யோசிக்கக்கூடிய தம்பி. யாரு? துச்சாதன். எதுவும் நல்லதே யோசிக்க மாட்டான் இந்த புள்ள. அவன் அதுக்கு மேல துரியோதனன் எடுப்பார் கைப்புள்ள. இவங்க 2 பேரையும் விஷம் வச்சு கெடுக்கக்கூடியவன் தாய்மாமா, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சகுனி. இவங்க 3 பேரும் உட்கார்ந்து டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன? பின்போதில் வன்மை ஒழிவானை ஓடி அழை. என்ன பண்ற? இப்ப போய் 12 மணிக்கு மேல கர்ணனை கூட்டிக்கிட்டு வா, அவங்கிட்ட பேசலாம் என்று பேச, உடனே துச்சாதனன் என்ன பண்றான்? அவனும் மின் போல் இறந்த இளையோர்கள் பாடு வினவா இருந்த பொழுது அவனை கூட்டிகிட்டு வர்றான். கூட்டிட்டு வந்த உடனே முதல்ல அவன் துரியோதனிடத்திலே தன்னுடைய மனசினுடைய இரங்கலை தெரிவிக்கிறான். என்ன இரங்கல்? அப்பா, இந்த மின்னல் மாதிரி மறையக்கூடிய நேரத்துல என்னுடைய தம்பிமார்கள் நிறைய பேர் போயிட்டாங்க இல்லையா? முதல்ல ஒரு 2ஆம் நாள் 3ஆம் நாள் போர்ல ஒரு 5 பேர், அப்புறம் நேத்து 8ஆம் நாள் போர்ல கிட்டத்தட்ட 8 பேரை தூக்கிட்டான் பீமன். இப்ப இத்தனை பேர் போயிட்டாங்க. அதனால இது கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஏன்னா நண்பன் தானே, சொல்லி ஆகணுமே, பார்த்தா இரங்கல் சொல்லணும் இல்லையா? இது ஒரு வார்த்தையை சொல்லி ஆகணுமே அப்படிங்கிற வருத்தத்தை தெரிவித்தான். சொல்லி, என்னப்பா இந்த நேரத்துல என்ன கூப்பிட்டியே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு பேசுறான். உடனே இவர் தன்னுடைய ஆதங்கத்தை இவர் சொல்லணும். அப்பா, இந்த மாதிரி தனக்கு தன்னுடைய போருக்கு இப்ப துணையாக வர வேண்டும் என்பதற்கு எடுத்தான். என்ன சொல்றான் பாருங்க. மாவில் எடுத்து என் இளையோர்கள் கந்தவகன் மைந்தன் முன்பு சிவன் முன் பூவில் எடுத்த மதன் அணையவாறு புகழ்கிற்பது. எப்படின்னா, இந்த சிவபெருமான் தவம் செய்கின்ற பொழுது அவரிடத்திலே போய் மன்மதன் என்ன பண்ணானா, தன்னுடைய வில்லை கொண்டு வந்து அவரை அடிச்சு மன்மத பானத்தை ஏற்றி காமத்தை கொண்டு வரலாம்னு நினைச்சு போகும் பொழுது சிவபெருமான் ஒரு நொடி கணத்திலேயே தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்க மன்மதன் சாம்பலாகி போனான்ங்கிறது வரலாறு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது போல எப்படி ஒப்புமை பாருங்க. அது போல பீமன் கந்தவகன் என்று சொன்னால் காற்றினுடைய மைந்தனாகிய பீமன், அவன் முன்னாடி என்ன ஆச்சு? என்னுடைய தம்பிமார்கள் எல்லோரும், என் இளையோர்கள், என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? சாம்பலா போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. சரியா? அணிக கோவில் எடுத்து என் அணி பக்கத்திலே வீடனன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மன் இருந்து என்ன பிரயோஜனம்? யார் சொல்றது? துரியோதனன். யாரிடத்திலே? கர்ணனிடத்திலே. கர்ணனை உட்கார வச்சு சொல்றான். என்ன சொல்றான்? என்னுடைய தம்பிகள் எல்லாம் அப்படியே இந்த சாம்பலாய் போன மாதிரி போயிட்டாங்கப்பா. அணி தலைவனாக பீஷ்மன் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? அணிக கோவில் எடுத்து என், கோவில்னா வளைந்த வில்லை வைத்துக் கொண்டு பீஷ்மர் இருந்து என்ன பிரயோஜனம்? மறைநானும் வல்ல குருவில் எடுத்து என், 4 வேதங்களையும் ஓதி வில்லுக்கே உரியவனாகி ஆச்சாரியனாகி இருக்கக்கூடிய துரோணன் இருந்து என்ன பிரயோஜனம்? எப்படி அட்டாக் பண்றான் பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கர்ணனை தூண்டுறதுக்கு என்ன வழி பாருங்க. இனிமேல்
நீவில் எடுக்கில். இப்ப நீ என்ன பண்ணணும்? அப்பா நீ வில்ல எடு. அனைவேனும் உய்தும் நினையாரும் வாகை புனையார். இப்ப நீ வில்ல எடுத்தனா அவன் என்ன பண்ணுவான்? எதிராளி ஓடிடுவான், அவங்களை துவம்சம் பண்ணுவேன், அவங்க நினைச்ச வெற்றி அவர்களுக்கு கிடைக்காது என்று யார்கிட்ட சொல்றான்? கர்ணனிடத்திலே துரியோதனன் பேசுறான். இது எப்போ? 2ஆம் ஜாமத்துல பேசிட்டு இருக்கான். இப்ப இரவுல இது நடக்குது இந்த கான்வர்சேஷன். ஆகவே நீ வா. அப்படியே என்ன காரணம்? நாளைக்கு போருக்கு வந்துருங்கிறான், வேற ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு போருக்கு வா. அவன் பாட்டுக்கு அந்த ஆள் பீஷ்மர் இருக்கட்டும், அவர் வயசாகி போச்சு. துரோணரும் ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறார், அவர் பாட்ட ஒரு மூலையில் நிக்கிறார். புரியுதா? இந்த பீமனோ அர்ஜுனனோ உள்ள பூந்து அடிக்கிறாங்க, அவன் பிள்ளைங்களா அடிக்கிறாங்க. இது பயங்கரமா இருக்கு. நமக்கான சரிவுகள் நிறைய இருக்கு, நஷ்டம் நிறைய இருக்கு. அதனால நீ என்ன பண்ண? உள்ள வந்துட்டேன்னா, நீ வந்தனா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீ என்ன காப்பாத்துவ. நீ வில் எடுக்கையில் அனைவேவும் உய்தும், நான் நினைக்கிறது நடக்கும், வாகை சூடுவேன் அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே கர்ணன், இப்ப கர்ணனுடைய பதில், ஏன்னா இவன் சொல்லிட்டான். இப்பவும் இது தர்ம சங்கடம் தான், ஏன்னா நட்பினுடைய பாதிப்பு இல்லையா? நன்றி கடன் தான் அவனுக்கு, இல்லேன்னு இல்லை. ஆனாலும் நல்லா யோசிச்சு பாருங்க, நன்றி கடன்ல கூட தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கிறான் கர்ணன்கிறது புரியுது. தன்மானத்தை விட்டு கொடுக்காம கர்ணன் இந்த இடத்துல இருந்தவன், இது ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் பீஷ்மர் தன்னை சொன்னதினாலே நான் போக மாட்டேன்னு பிடிவாதமாக நிற்கக்கூடிய கர்ணன் ஒரு நிமிஷம் அதே பிடிவாதத்தை பிடிச்சிருந்தா துரியோதனன் பக்கத்துல போர் செய்யாம நின்று இருக்கலாமா? நான் சொல்ற புரியுதா? அதே தன்மானம் தானே சார். இந்த தன்மானம் இங்க உங்களுக்கு வேலை செய்யுது, ஏன் அந்த தன்மானம் அங்க வேலை செய்யல? அதுதான் பிரச்சனை. இப்ப இதுதான் கேரக்டர்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஏதோ தேவையில்லாததுக்கு முரண்டு பிடிப்போமே தவிர தேவையான விஷயத்துக்குள்ள நம்ம போக மாட்டோம். தர்மத்துக்கு முரண்டு பிடிச்சு நீ நிக்கிறேன்னு சொன்னா உலகம் உன்னை பாராட்டும் இல்லையா? தர்மத்துக்கு முரண்டு பிடிக்கிறான்டா, கடைசி வரைக்கும் பாரியா, அவன் பிரின்சிபலை விட மாட்டேங்கிறான், தர்மத்துக்குனே நிக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவன் முரண்டு பிடிக்கிறான், பிடிவாதத்தோடு இருக்கிறான்னு சொன்னா உலகம் உன்னை பாராட்டும், நீ சரித்திர நாயகன். ஆனா அதை விட்டுட்ட, அவர் எனக்கு அதிரதன்னு டைட்டில் கொடுக்கல, அதனால நான் போக மாட்டேன்னு நீ ஒரு கோவப்படுறேன்னா இது யோசனையா இருக்கு. அப்போ உன் தன்மானத்தை நீ என்ன பண்ற? முன்னாடி கொண்டு வர்ற இல்ல. இப்ப என்னுடைய கேள்வி அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது நம்ம விவாதத்தை கூட பேசக்கூடிய ஒரு பொருள் தான். துரியோதனனை காப்பாற்ற வேண்டிய கடன் என்று நீ பேசினாயே, இப்போ எங்க போச்சு இந்த கடன்? 10 நாளைக்கு அது கடன் இல்லையா? அந்த 10 நாளைக்கு துரியோதனன் அடி வாங்கி செத்து இருந்தா, நான் சொல்ற புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல உன் நன்றி கடன் எங்க போச்சு? செஞ்சோடுற கடன் எங்க போச்சு? இதுதான் தேவையில்லாத பிடிவாதம். இப்ப என்ன பேசுறாங்கிறத பார்ப்போம். ஏன்னா இன்னும் அவர் மாறல, அவன் மாற போறது இல்லை. அதனால அவன் என்ன சொல்ல போறான்னு பார்ப்போம். என்னும் சொல் அண்ணல் செவி ஏற, அவர் சொன்ன உடனே கால விழுது இவருக்கு. நெஞ்சம் எரி ஏற, அப்படியே கோபம் வருது இருக்கு. அப்படியே வெய்ந்தின் மொழிவான், உடனே கோபத்துல பேசுறான். முன் உந்தை தந்தை உரை செய்த மேன்மை அறியாய்க்குள். எப்படி பாருங்க, எப்படி அழகான வார்த்தை பாருங்க, என்ன போடுறாரு. உன்னுடைய அப்பாவுக்கெல்லாம் அப்பனா பாட்டனா இருக்கானே யாரு? பீஷ்மர் சொன்ன சொல்ல நீ மறந்துட்டியோ இல்லையா? முன் உந்தை தந்தை உரை செய்த மேன்மை அறியாய்குள், நீ மறந்துட்ட போல் இருக்கு. பொன்முடியாய், பொன்முடிகளை அணிந்தவனே, தன் உண்டு தேரும் வரிவில்லும் உண்டு சரம் உண்டு, நாளை அவனே உண்ணும் களத்தில் அவர் வானம் ஆள உலகு ஆழ்விப்பான் உனையே. இப்ப பாருங்க என்ன வார்த்தை. இவன் என்ன கேட்கறான்? துரியோதனன் வாயை விட்டு கேட்கறான். கரெக்டா? ஓப்பனா இதுதானே வார்த்தை. வாயை விட்டு கேட்கறான். என்ன கேட்கறான்? நீ வாப்பா சண்டைக்குங்கிறான். கையில அம்ப தூக்கு, வில்ல தூக்கு, சண்டைக்கு வா. இதுதானே
நண்பனுக்கு கட்டுப்பட்டவன் தானே நீ. நண்பனுக்கு கட்டுப்பட்டவனா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? ஏ போனா போயிட்டு போகிறா, அவர் என்னப்பா, அவர் வயசானவர், ஏதோ சொல்லிட்டார், நான் வரேன்டா சொல்லிருக்கணுமா இல்லையா? எதான ஃப்ரெண்ட்ஷிப் முறை? அப்படி கர்ணன் போயிருந்தான்னா அவனை ஒத்துக்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், உண்மை, அவன் செஞ்சோற்று கடனுக்காக தன்னுடைய உயிரை கொண்டான் என்று. ஆனா இவர் என்ன பேசுறார், உன்னுடைய அப்பாவுக்கு பாட்டனான பீஷ்மர் சொன்ன சொல்ல நீ மறந்துட்ட. சரியா? அவர் தேர் இருக்கு, அவர் கையில வில் இருக்கு, அவர் கையில வாள் இருக்கு, அவரே உன்னை கூட்டிட்டு போவார், அவரே உன்னை மேல கொண்டு போவார், அவரே உனக்கு வெற்றியும் கொடுப்பார், நீ ஏன் என்ன கேட்கறேங்கிறான். அப்பதான் என்ன அர்த்தம், என்ன கேட்காத, அவர் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன். இப்ப என்ன பிடிவாதம் இது? இந்த பிடிவாதத்தை கர்ணனிடத்தில் நம்ம என்னன்னு பேசுறது? இதுதான் பிரச்சனை. அப்ப என்ன சொல்றா, வரமாட்டேன். அப்ப நாளை அவனே உன்னும் களத்தில் அவர்வானம் ஆள உலக ஆழ்விப்பான் உன்னையே. அவன் இருக்கிற வரைக்கும் அவர் உன்னை காப்பாற்றுவாரு, நீ ஏன் கவலைப்படுற? இல்லையா? இப்ப கேட்கறது நண்பன். நண்பனுக்கு நீ கட்டுப்பட்டவனா இருந்தா இந்த வார்த்தையை என்ன சொல்லி இருக்கணும், வரண்டா வார்த்தையை சொல்லி இருக்கணும், சிம்பிள். ஆனா நீ சொல்லல. சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்றாரு பாருங்க, அவனுடைய வார்த்தைகள் என்ன அழகான வார்த்தைகள் எல்லாம் பார்ப்போம். வில் கவ்வும் வாளி அடல் ஐவர் மீது விட அஞ்சி வீரர் எதிரே புல் கவ்வுமாகில் விரைவோடு கங்குல் புலர முன் வந்து பொறுவேன் சொல் கவ்வையாக நினையற்க கொன்று சுரர் நாடு அழிப்பேன் இனி உன் சில் கவ்வை தீர அவருக்கு நின்று திருமாலினுக்கும். எனவே இந்த இடத்துலதான் இவருடைய தற்பெருமையை இவர் காட்டுகிறார். என்ன சொல்றார், அந்த அவன் கையில வச்சிருக்கக்கூடிய பீஷ்மர் கையில இருக்கு பாத்தீங்களா, வில்லை தொடுக்கின்ற அம்புகள். சரியா? வில்லை தொடுக்கின்றவர்கள் கையில வில் இருக்கு, அந்த பஞ்சபாண்டவர்கள் மீது தொடுப்பதற்கு அஞ்சி கையில வச்சிருக்கக்கூடிய பானங்கள் என்று சொல்லக்கூடிய அம்பு இருக்கு. சரியா? அதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு பல வீரர்கள் முன்னாடி பீஷ்மர் என்ன பண்ணிருக்கார், புல் கவ்வுமாகில், மண்ணை தின்றான்னு சொல்லுவோம் இல்லையா, தோல்வியுற்றவன் மண்ணை தின்பான், மண்ணை கவ்வினான் அப்படின்னா என்ன அர்த்தம், தோல்வி கண்டவன் அர்த்தம். அதுபோல புல் கவ்வும் அப்படின்னா புல்லுன்னா புல்ல தின்ற மாதிரி, தோல்வியை தன்னுடைய வாயிலே கவ்வினான் என்று சொன்னால், 5 பேர்கிட்டையும் பீஷ்மர் அடி வாங்கினார்னு சொன்னேன்னா நீ எனக்கு செய்தி சொல்லி அனுப்பு, நான் என்ன பண்றேன், ராத்திரி முடியறதுக்குள்ள நான் வந்து எப்படி போர் செய்யறேன். கவ்வையாக நினையற்க, ஏதோ சும்மா பின்வாங்குறேன்னு நினைக்காதே. அதனால உன் கவலை தீருகின்ற அளவிற்கு, உன் சில் கவ்வை தீர, உன்னுடைய கவலைகள் தீர, அப்பாண்டவருக்கும் சரி, அவர்கள் துணையாக இருக்கக்கூடிய திருமாலுக்கும் சரி, நான் என்ன பண்ணுவேன், வீர சொர்க்கத்தை கொடுப்பேன் கர்ணன் சொல்றான். அப்பனா என்ன அர்த்தம், பீஷ்மர் தோற்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் சொன்ன வார்த்தை என்ன, பஞ்ச பாண்டவர்கள் இடத்திலே பீஷ்மர் தோற்றால், தோற்ற பிறகு எனக்கு விஷயத்தை சொல்லு, நான் வந்து போர் செஞ்சு அவங்களையும் தோக்கடிச்சு திருமாலையும் வீர சொர்க்கம் ஏய வைப்பேன். இது கர்ணனுடைய வார்த்தைகள். சரியா? சண்டை போடுறான்னு சொன்னா கதையெல்லாம் பேசிட்டு சண்டைக்கு வரேங்கிறதுக்கு விஷயத்தை சொல்லாம பீஷ்மர் கீழே விழுந்தா வருவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். இப்ப இவனுக்கு ஒரே விஷயம்தான், என்னன்னா இவன் அன்னைக்கு சபையிலே செஞ்ச சபதம் என்ன சபதம், அந்த பீஷ்மர் இருக்கும் வரையில் களம் காண மாட்டேன்னு சொல்லி தூக்கி போட்டு போனான் பாத்தீங்களா, அந்த சபதத்துக்கு நிக்கிறான். அத கையில பொறுமையா பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் ஒரு கர்மாக்கள்னு வச்சுக்கலாம், நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. என்ன காரணம்னா அவன் நிதானமா தான் போகணும் அப்படிங்கிறது அவனுடைய விதியாக இருக்கு. ஆகவே அந்த முரட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஒரு நண்பனின் அழகாக அவனுக்கு தனக்கு தேவைன்னு சொல்லி அழறான்.
அவன் கிட்டத்தட்ட அழாத குறையா கேட்டு இருக்கான் இல்லையா, ஏன்னா அவன் அடி வாங்கியிருக்கான், அவனுக்கு தம்பிமார்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அவன் பார்த்து பயப்படுறான், அவனுக்கு மரண பயம் வந்துட்டுது, ஓடி போய் பீஷ்மர் இடத்துல சரணாகதி அடைந்தான். அதுக்கப்புறமா அவர் சொன்ன வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து உன்னை கேட்கறான். என்ன கேட்கறான்? அப்பா காப்பாத்த வாடா அப்படின்னு கேட்கறான். அப்போ இந்த வார்த்தையை நீ பேசுற, சரி இருக்கட்டும், இது ஒரு புறத்துல நம்ம மனசுல வச்சுப்போம். ஆகவே நன்றி கடனை சரியாக செய்தானா இல்லையா கர்ணன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான், மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இல்லையா. விவாத மேடையில வச்சா இந்த விவாதத்தை, இந்த பாயிண்ட நம்ம எடுத்து பேசலாம். என்ன சொல்லலாம்? எல்லா இடத்திலையும் நன்றி பாராட்டி அவன் வாழவில்லை, செஞ்சோற்று கடனுக்கு பாக்கறனா இருந்தா கூட தன்னுடைய நண்பன் உயிருக்கும் தானே வாய விட்டு வாடான்னு கேட்கும் பொழுது இவன் போகவில்லை இல்லையா. நண்பனுக்கு உதவி செய்யத்தான் இவன் இருக்கான், அப்ப நண்பனுக்கே போக மாட்டான், அவனே வாய திறந்து சொல்றான் வாடான்னு சொல்லும் பொழுதே நீ போகலன்னா அப்ப என்ன செஞ்சோற்று கடன்கிறது நம்ம ஒரு கேள்விக்குறியா இருக்கட்டும். இப்ப இந்த மொழியை சொல்லிட்டு இவர் என்ன சொல்ற, துச்சாதனன் கிட்ட சொல்றான், இத போய் பீஷ்மரிடத்துல சொல்லுங்கிறான். எப்படி பாருங்க வார்த்தையை பாத்தீங்களா. இப்ப அடுத்த வார்த்தை என்ன சொல்றான், துச்சாதனனை கூப்பிட்டு, துச்சாதனா, இது யாரு? கர்ணனே சொல்றான், துச்சாதனா இம்மொழி சென்று கங்கை சுதனுக்கு உரைக்க, எனவே நச்சு ஆடு அறாவை அணையானும் அங்கு ஒரு நொடி உற்ற பொழுதில் நடவா, எச்சாபம் மண்ணும் அணியூகம் ஆன ரதம் தனக்கு நடுவோர் அச்சாணி ஆன அவனுக்கு இவன் சொல் அடையவே புகன்றனன் ஆரோ. இப்ப என்ன பண்ற, நான் சொன்ன இந்த விஷயத்த நேரா போய் அங்க இருக்கக்கூடிய பீஷ்மரிடத்திலே சொல்லு. பீஷ்மர் எப்படி இருக்காராம், எவ்வளவு பெரிய பெரிய பாம்புக்கு நடுவுல ஒரு அழகான ஒரு நடுநிலை நாயகமாக அச்சாணியை போல் இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். என்ன பண்ற, நேரா போய் கங்கை மைந்தன் பீஷ்மரிடத்துல நான் சொன்னேன். கர்ணன் சொல்றான், நீங்க எப்போ தோத்து போறீங்களோ, என்ன சொல்லணும், துச்சாதனன் என்ன சொல்லணும், நீங்க எப்போ பஞ்சபாண்டவர்களிடத்திலே தோல்வி உற்றீர்களோ அன்றைக்கு தோல்வி உற்றேன் மண் கவ்வுகின்றேன்னு நீங்க கீழே போட்டு விழுகின்ற பொழுது கர்ணன் களம் புகுவான். அப்பனா என்ன அர்த்தம், அவன் தளபதியா இருக்கப்படாதுன்னு அர்த்தம். பேசிக்கா அதுதான். ஏன்னா அவன் சேனாதிபதியா இருக்கக்கூடாது, அவர் தானே சேனைக்கு தலைவன், அவன் சேனாதிபதியா இருக்கிற வரைக்கும் இவன் வரமாட்டான், அதுதான் காரணம். அப்ப சேனாதிபதி பதவியிலேருந்து அவர் கீழே இறங்கணும். தோல்வி விட்டுறான்னா சேனாதிபதி பதவி போயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் போயிட்டான்னா அவர், அதுதான் காரணம்னு சொல்லி அனுப்புறோம். அதை சொல்லுன்னு சொல்றோம். இது போய் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், பீஷ்மர் ஒரு முதிர்ச்சியான அனுபவசாலி, அவர் பார்க்காத வாழ்க்கையில பார்க்காத இன்னல்கள் இல்லை, சந்திக்காத மனிதர்கள் இல்லை, அவருக்கு பார்க்காத திமிர் கொண்டவங்களும் கிடையாது, இந்த மாதிரி பேசாதவங்களும் கிடையாது. அவர் சொன்ன உடனே பேரன் பகன்ற மொழி கேள்வி செய்து, துச்சாதனன் பேரன் தானே, ஆகவே பேரன் சொன்னதை காதல கேட்டுக்கிறாராம். பெரியோன் மகிழ்ந்து நகையா, ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டாராம். அப்படின்னு இல்லைன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா அனுபவசாலி அவர். கர்ணனை விட மிக அனுபவசாலின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பீஷ்மர் தான், வேற யாரும் பெரிய லெவலுக்கு ஆட்கள் கிடையாது. அதுக்கப்புறம் துரோணர், இவர்களெல்லாம் அனுபவத்திலே சிறந்தவர்கள், போர்ல பெரிய அனுபவத்தை கண்டவர்கள். அது மட்டும் இல்ல, ராஜ விஷயங்கள் ராஜரீகங்கள் தெரிந்தவர்கள். வீரம் புகுன்றியன் இனி நான் உமக்கு வசையற்கு செறுதல் முடியாது, ஈரம் துறந்து ஒரு 100 பேர் மகுடம் துணிப்பல், எனவே நேரென்று அவைகான் உரை செய்து வாய்மை நிறைவேறும் நாளை உடனே சொன்னா. அப்ப நான் வாயால சொல்லி உங்களுக்கு புரியாது பஞ்சபாண்டவர்களுடைய வீரம், அதுலயும் அர்ஜுனனுடைய வீரத்தை நான் வாயால சொல்லி உனக்கு புரிய போறது இல்லப்பா. என்ன காரணம், ஒரு 100 பேர் அப்படி ஒரு சொடக்குல தூக்கிடுவான். யாரு? அர்ஜுனன். ஈரம் துறந்து ஒரு 100 பேரை மகுடம் துணிப்பல், ஒரு வில்லுல தூக்கிடுவான். ஒரு வில் அம்பிலே போதும் அவனுக்கு 100 பேர் மகுடத்து தலை, அப்படின்னா 100 பேர் தலை போயிடும். அப்படி செய்யக்கூடியவன், ஆற்றல் கொண்டவன். நான் சொல்லி உங்களுக்கு புரிய போறது இல்லை, இப்படியே சொல்லிட்டான். என்ன காரணம்னா, ஏன்னா அவர் பார்த்திருக்கார்,
நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பீஷ்மர் முதலிலே அர்ஜுனனுடைய கணைகளை சந்தித்திருக்கிறார். எங்கே? மச்ச தேசத்திலே, விராட தேசத்திலே நடந்த போது பீஷ்மர் எதிர்கொள்கிறார். இவன் பிருகன்னலையா இருந்து சண்டை போடும் போது பீஷ்மருக்கு சந்தேகம் வருது, இவன் அர்ஜுனன் தான். ஏன்னா அவனுடைய கணைகளுடைய விஷயங்கள் அவனுக்கு தெரியும். ஏன்னா பேரனை பக்கத்துல இருந்தே பார்த்தவர், அவருக்கு தெரியாதா இவன் எப்படி போடுவான், என்ன சமாதானம், இவன் டெக்னிக் என்னன்னு. அவன் போடும் பொழுது அவர் புரிஞ்சுக்கிட்டவர், அவருக்கு தெரியும் இவனுடைய வீரம் என்ன, இவனுடைய விவேகம் என்னன்னு. அதனால அவர் என்ன சொல்றார், 100 பேர் தலையை தூக்கிடுவான் பாவன், உனக்கு நான் சொல்லி புரிய போறது இல்லை, இந்த வீரத்தை நான் என்ன சொல்றது உனக்கு. ஆகவே நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கு முடிவு கிடைச்சிருட்டான். என்ன சொன்னார்? நாளை உனக்கு முடிவு தெரிந்து விடும். ஆகவே இது வாய்மை. அப்பனா என்ன அர்த்தம்? 9ஆம் நாள் போர் முடிய 10ஆம் நாள் போரிலே விஷயத்தை சொல்லி போடுறேன்னுட்டான். அவர் டிசைட் பண்ணிவிட்டார். பீஷ்மர் மனதிற்குள்ளே 10ஆம் நாள் போரிலே தான் ரிட்டையர் ஆகுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். சரி, நம்ம ரிட்டையர் ஆகி அடுத்த ஆளை உள்ள விடுவோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அவருக்கு வந்துருது. ஒரு நாளும் நீவீர் பொறுமின்கள், உம்மை உலக ஆழ்விக்க வருவோர் வருநாள் தொடங்கி அமர் செய்து தெவ்வை மடிவிப்பார் சொன்ன வகையே குருநாடும் மற்ற வளநாடும் எய்தி நுமரோடு இயந்து குழுமி பெருநாள் இருந்து நனிவாழ்கீர் என்று விடை நல்கி விட்ட பிறகே. அப்புறம் இவ்வளவு சொல்லி புரிய என்ன பிரயோஜனம்? துச்சாதனுக்கும் புரிய போறது இல்லை, துரியோதனுக்கும் புரிய போறது இல்லை. அதனால அவர் என்ன சொல்லிட்டார், ஒரே வார்த்தை, அது சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், ஒரு நாள் தானே பொறுத்துக்கோ, 10ஆம் நாள் முடிஞ்ச பிறகு உனக்கு விஷயம் முடிஞ்சு போச்சு, பொறுத்துக்கோ, முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போன பிறகு நீ என்ன பண்ற, உங்களை வாழ்விக்க ஒருத்தன் வரேன்னு சொன்னான்ல, அவன் வரட்டும், அவன் திறமையை காட்டட்டும், மறுநாள் தொடங்கி அமர் செய்து அவன் போர் செய்யட்டும், தெவ்வை மடிவிப்பார், யாரெல்லாம் கொல்லணும்னு நினைச்சானா கொல்லட்டும், சொன்ன வகையே அவன் சொன்ன மாதிரியே வெற்றியை வாங்கி தரட்டும், குருநாடும் உங்களுடைய இந்த நாடும் மற்றைய வளநாடும் அந்த இந்திரபிரஸ்தமும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கட்டும், எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், நல்லா இருங்கன்னு பீஷ்மர் சொல்லிட்டார். இது என்னன்னா, இந்த வஞ்ச புகழ்ச்சி மாதிரி, நல்லா இருப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருந்து, ஏன்னா நான் எவ்வளவு சொல்லியோ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கியே, நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் பீஷ்மர். சொல்லி சரி சரி நீங்க கிளம்புங்கன்ட்டு. அப்போ துச்சாதனனை சொன்ன விஷயங்களை பீஷ்மர் காதிலே கேட்டுக்கொண்டார். நல்லா யோசிச்சு பாருங்க, துரியோதனனுடைய முட்டாள்தனத்துக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. கர்ணன் பேசலாம், அவன் 3வது மனுஷன், சரியா? கர்ணன் உன் குடும்பத்துல இல்ல, வேற வேற வகையில குந்தியனுடைய புத்திரன்லாம் அப்புறமா வச்சுப்போம். நான் என்ன சொல்றது புரியுதா? இப்ப கர்ணன் யார்? அங்க தேசத்திலிருந்து வந்தவன். அவன் ஒரு இது ராதே என்று சொல்லக்கூடிய ரதத்தை ஓட்டக்கூடியவனுடைய புள்ள இல்லையா? அவனுடைய புள்ள தானே, அப்படித்தானே வச்சிருக்கணும். அவன் 3வது மனுஷன். சார், 3வது மனுஷன் உன்னுடைய பாட்டனார பேசுறான்னா அதை சொல்றதுக்கு ஒரு ஆளை இங்கே அனுப்புறான்னா உன் புத்தி என்ன? உனக்கு மரியாதை வேண்டாம்? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? உன்னுடைய பாட்டனார் ஆகிய பீஷ்மர் அவன் பேசுறான். என்ன பேசுறான்? அந்த ஆள் கீழே விழுந்ததுன்னா அதுக்கு தோல்வியை கண்டால் நான் வர்றேன் அப்படின்னு அவன் பேசுறான்னா, இத சொல்லி அனுப்புன்னு அவன் கூப்பிட்டு வச்சு உன் பிள்ளைய, அதாவது உன் தம்பிய கூப்பிட்டு வச்சு பேசும் பொழுது சொல்லிட்டு வான்னு நீயும் அனுப்புறேன்னா உனக்கு என்ன மட்டும் மரியாதை தெரிஞ்சிருக்கு? இல்ல உனக்கு அறிவு எங்க போச்சு? மரியாதை தெரிய வேண்டாமா? இல்லையா? பீஷ்மர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர்கிட்ட போய் சொல்லுன்னு அவன் சொல்றான்னா நீ என்ன சொல்லிருங்கல்ல, இருறா பார், அவர் போன பிறகு வருவேல்ல, சரி போ, அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு, நாம பாத்துக்கலாம், அது வரைக்கும்னு நீ சொல்லிருக்கணுமா இல்லையா? இதையே நீ போய் சொல்லுன்னு துச்சாதனன் அனுப்புறான்னா இவனுக்கு புத்தி என்ன மாதிரி? அவ்வளவுதான் இவனுடைய ஒரு எண்ணங்கள், அவ்வளவுதான் இவனுடைய தெளிவு இல்லையா? இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் புரியுது எந்தெந்த இடத்துல எவ்வளவான விஷயங்களை நம்ம ஒரு மகாபாரத இதிகாசம் நமக்கு சொல்லி தருது. பாத்தீங்களா எவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லி தருது பாருங்க. பெரியவங்களோட எப்படி பேசணும், பெரியவங்களோட என்ன தன்மையில பேசணும் இல்லையா? அனுபவத்திற்கும் வயதிற்கும் ஒரு மரியாதை வேண்டாமா? சொல்ல வேண்டாமா? ஐயா நீங்க எப்படி சொல்லிருக்கலாம், சரி அப்படியே சொல்லணும்னா கூட, ஐயா நீங்க களத்துல இருக்கிற வரைக்கும் அவர் வரமாட்டாங்கிற முடிவுல அவர் ஸ்திரமா இருக்காருன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கலாம். சிம்பிள். சொல்லிருக்கலாமா?
இதுல என்ன பேச்சு? இவ்வளவு தொடை தட்டி ஆணவத்தோடு கர்ணன் பேசுகின்றான். யார பேசுறான்? உன் பூட்டனார பேசுறான். என்ன சொல்றான்? அவன் மண்ண கவ்வி புல்லை கவ்வுகின்ற பொழுது நான் வருவேன். என்னையா பேச்சு இது? அந்த பேச்சை நீ ஒத்துக்கிற. அப்ப முதல்ல நான் என்ன கேட்கிறேன், உனக்கே அவர் தோத்துருவாருங்கிற நம்பிக்கை இல்லைன்னா, நம்பிக்கையோடு இருந்தேன்னா அவரை ஏன் சேனாதிபதி ஆக்கின? இல்லையா? அப்ப உனக்கே நம்பிக்கை இல்ல, அவர் தோத்து போயிடுவாருங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அப்ப உனக்கே நம்பிக்கை இல்லாத போது அவரை ஏன் சேனாதிபதி ஆக்கின? அப்ப இதெல்லாம் தான் சிக்கல். பாருங்க, மகாபாரத போருக்கு இட் இஸ் நாட் ஒன் ஃபேக்டர். தர்மம் அதர்மம் மட்டும் இல்லைங்க, குணங்களும் தான், துரியோதனனுடைய குணங்களும் தான் அந்த போரை கெடுத்தது. அவன் பக்கத்தில் இருந்த ஜெயம். அதனால ஏதோ கிருஷ்ணன் சூது பண்ணி போர்ல ஜெயிச்சுட்டாருங்கிறது இல்லை. இவரே இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான். இங்க அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்ற புரியுதா? பெரியவங்களை அவமதித்தல், பெரியோர்களை மனசை புண்படுத்துறது. விதுரன் மனசு எவ்வளவு புண்பட்டு இருக்கும். அது போதாத இவன் தோல்விக்கு. இப்ப இத்தனையும் நடந்திருக்கு அங்க. அப்படிங்கும் பொழுது இது எல்லாம் சேர்ந்த அக்யூமுலேட்டட் எஃபெக்ட் தான் துரியோதனன் விழுந்தானே தவிர கிருஷ்ணனால் மட்டுமே இது நிகழ்ந்ததுன்னு நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா இவர்கள் எல்லாம் இவங்களுக்கே வழிவகுத்து கொண்டார்கள். கிருஷ்ணர் ஒரு பகடைக்காயாக இருந்து தள்ளி விட்டு போயிட்டார். அவ்வளவுதான். இதுதான் நடந்தது. சோ அதனால இவர் என்ன சொல்றார்? அப்பா நல்லா இருங்க, அவனே நாளைக்கு ஜெயிச்சு கொடுக்கட்டும், உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கட்டும், குருநாடு உங்களுக்கு கிடைக்கட்டும், இந்திரபிரஸ்தம் உங்களுக்கு கிடைக்கட்டும், எல்லாம் கிடைச்சி நல்லா இருங்க அப்படின்ட்டார். சொல்லிட்டு பீஷ்மர் என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். போய் தூங்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ராத்திரி கொஞ்சம் தூங்கினாதான் மறுநாள் காலையில போய் போருக்கு செய்ய முடியும். இவர் சமாச்சாரம் கேட்டாச்சு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், ஒரு நாள் பொறுத்துக்கோன்றார். அதாவது 9ஆம் நாள் பொறுத்துக்கோ, 10ஆம் நாள் விஷயம் முடிஞ்சு போயிடும். சரியா? கண்ணும் துயின்று பீஷ்மர் என்ன பண்ணிருக்கார்? கண்ணும் துயின்று துயிலும் உணர்ந்து சிறுகாலை உள்ள கடனும். காலையில் எழுந்தார், காலை கடன்களை முடித்தார், சந்தியாவந்தனங்களை செய்தார். என்னும் கருத்தின் வழியே இயற்றி, சரி நாம சொன்னதை நம்ம செய்வோம், இகல் மன்னர் சூழ வரவே, எல்லோரும் சூழ்ந்து கொண்டு வரவே, மண்ணும் குலுங்க வரையும் குலுங்க, 7 தூளி மாதிரம் மால் விண்ணும் புதைக்க, அடல் ஆகவத்தின் மீசை சென்று புக்க விரகல். எப்படியாச்சா? அப்படி எல்லாரும், அப்படி மன்னர்கள் எல்லாம் சூழ்ந்தவர் வரார். போர்ல படையை திரட்டிக்கிட்டு வர்றார். யாரு? பீஷ்மர். எப்படி? அதனால என்ன ஆகுதான்? மண் குலுங்குது, அந்த பூமி அதிருது, வரையும் குலுங்க, சுற்றி இருந்த மலைகள் எல்லாம் குலுங்குது. அவங்க வந்த மாத்திரத்திலே பிறப்பட்ட தூளியானது, தூசியானது எல்லா இடத்திலையும் பரவுது. அது என்ன ஆகுதா? விண்ணுலகம் வரைக்கும் போகுது. அதனால இப்படியான சத்தத்தோ அவர் அங்க வர்றார். நாகம் குறித்து கொடிமன்னர் மண்ணை நடுவே நிறுத்தி, துரியோதனனை என்ன பண்ணிருக்காரு? நடுவுல நிறுத்திட்டான். துரியோதனனை நடுவுல நிறுத்தி வச்சு, அடவே பாகங்கள் தோறும் 1 கோடி மன்னர் பகதத்தனோடு நிறுவி, ஒரு பக்கத்துல கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல சேனைகள், 1 கோடி நல்ல ஒரு நம்பர்ஸ் போட்டு பகதத்தனை அங்க நிக்க வச்சு, பூகம்பமாக இணைமையோடு அலம்பூசனும் முன்பு போக. அலம்பூசன் அவன் நடக்கும் பொழுது, ஏன்னா அவன் ராட்சசன், அவன் நடக்கும் போது டபால் டபால் நடக்கிறான், அது அதிருது, பூகம்பம் வர்ற மாதிரி. அவன் முன்னாடி போக, ஒரு பேர் யுகம் சர்ப்பத்தோ பத்திரமாக அணி செய்து மான உறவே. இது அப்படின்னா, சர்ப்பம் என்று சொன்னால் பாம்பினுடைய வடிவாக கொண்டு பாம்பை போன்ற ஒரு வியூகத்தை அமைத்து அவர் முன்னாடி, இவர் சென்டர்ல யார் இருக்கான்? துரியோதனன். இந்த பக்கம் அந்த பக்கம், முன்னாடி அலம்பூசன், பக்கத்துல எல்லாம் பக்கவாட்டத்திலே பகதத்தன், மற்றவங்களெல்லாம் நின்று துரியோதனன் சென்டர்ல வச்சுக்கிட்டு போறார் பீஷ்மர். இப்போ தர்மன் தன்னுடைய சேனையை திரட்டி கொண்டு வர்றான். அவனுக்கு என்ன? நின்றான் அமர்கண் அவர் இங்கு நிற்க இவர் இங்கு நென்னல் நிருதன் கொன்றான் என தன் மதலை ஓர் என்மார் எழுவரை நீடு கொலை செய்து நின்றான். இப்ப எழுந்து நிக்கிறான் தர்மன். தர்மன் மட்டும் இல்ல, தர்மனுக்கு பக்கத்திலே யார் இருக்கான்?
தன்னுடைய பிள்ளைய கொன்னுட்டான்னு நேத்தே பீமன் எத்தனை பேரை சாகடிச்சான்? தம்பிமார்களை ஒரு 8 பேரை தூக்கினான். யார் தன்னுடைய பிள்ளை? அரவான் என்று சொல்லக்கூடியவன். அர்ஜுனனுடைய பிள்ளை, தன் பிள்ளை இறந்ததா தான் அவர் கோவப்படுறார். பீமன் கோபம் வந்து தானே அடிக்கிறான். என் பிள்ளைய கொண்டுட்டேடான்னு அடிச்சான். அப்ப அவனுக்கு ஒன்றும் பேதம் இல்லை, தன்னுடைய பிள்ளைன்னு தான் அவன் நினைக்கிறான். அப்படி அவன் அந்த கோபத்துல இருக்கக்கூடியவன். எழுவோரை நீடு கொலை செய்தவன், 7 பேரை கொண்டுட்டான், தூக்கி அடிச்சான். அப்பேற்பட்டவன் அவன் ஒரு பக்கம் நிக்க, ஒன்றாக மன்னர் பலர் ஆவி கொண்டு உறவோனும். அந்த பக்கத்துல இன்னொரு பக்கத்துல யாரு? இவர் கடோத்கஜன். அது பக்கத்துல இருக்கக்கூடிய உறவோனும் உம்பர் பகை போய் வென்றோனும் மற்ற இளையோரும் ஒன்றின் ரகு அற்ற கோபம் முதலோர். அவர் மட்டும் இல்லாமல் அங்கே அபிமன்யு, கடோத்கஜன், அப்படி எல்லாரும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் பஞ்சபாண்டவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இங்கே தர்மனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வரான். இவர்கள் வகித்த வியூகம் என்ன? மற்றும் உள்ள மன்னர் புடை போத முன்னர் மழை மேனி மாயோன் வரவே. இங்க பாத்தீங்களா, யாரு லீட் பண்றார் என்று சொன்னால் கிருஷ்ணர் லீட் பண்றார் இங்க போரில். அதனால தான் இங்க தர்மம் நிக்கிறது. காரணம் என்ன? லீட் பண்றது பரமாத்மா. அங்க யார் லீட் பண்றா? அலம்பூசன் லீட் பண்றான். இங்க யார் லீட் பண்றா? நல்லா பாருங்க, அரக்கன் லீட் பண்றான், இங்க பரமாத்மா லீட் பண்றார். அப்ப நோ டவுட் எங்க ஜெயிக்குங்கிறது நமக்கே தெரியுது. அப்ப பரமாத்மா லீட் பண்றார். முன்னர் போக அவர் போறாருன்னா அப்ப அர்ஜுனன் அவரோட போயிட்டு இருக்கான். உற்ற உள்ள வீரரோடு சேனை நாதன் அணி நிற்க. யாரு? திருஷ்டத்யும்னன். அவருக்கு பின்னாடி திருஷ்டத்யும்னன் சேனாதிபதி பின்னாடி நிக்கிறான். ஒன் கொய் உளைமா முன் துள்ள எங்கும் 7 பூமி துள்ள முரசங்கள் துள்ள மிகவும் செற்ற உள்ள மேவு கனல் துள்ள வந்து செருவென் களத்திடையே. அப்படி அவர்கள் போகின்ற பொழுது இவர்கள் போட்ட சத்தங்கள், இவர்களாலே அந்த குழம்பு குதிரையினுடைய குழம்பிலேயும் யானையினுடைய அடியினாலும் ஏற்பட்ட தூசிகளானது மேலே போக, மேலே இருந்த வானவர்கள் எல்லாம் இறங்கி பாக்குறாங்களா என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். செம்பற்பராக முடிமா மதனை செறித்தொங்கல் வகுவலயம் பைம் பற்பராக. என்ன அழகான வார்த்தை இது, அருமையா இருக்கும். இந்த வார்த்தைகள் அப்படி கேட்கணும். செம் பற்பராக முடிமா மதனை செறித்தொங்கல் வகுவலயம். வளையம் என்று சொன்னால் கையிலே வளையக்கூடிய கை வளையங்கள். செம்பற்பராகம், பற்பராகனா பத்மராகம். பத்மராக கல்லுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பத்மராக கல்லுன்னு ஒண்ணு சொல்லுவோம். அந்த கல்ல தன்னுடைய முடியில வச்சிருக்காராம். யாரு? கிருஷ்ணர். அது அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, தொங்கல்கள் இதெல்லாம் போட்டு பைம் பற்பராக மலர் வள்ளியோடு திருமேனி சோதி பயில்வான். அப்படி அழகாக அவனுடைய உடம்பு, அவனுடைய பாக்க அப்படி தன்னுடைய அங்கிகள் எல்லாம் போட்டுக்கொண்டு அவன் வர, வெம் பற்பராக வரையூகமாக முறையால் அணிந்து வெயில் கால். அவன் என்ன செஞ்சிருக்கான்? இப்போ பத்மராகம் என்று சொன்னால், பத்மம் என்று சொன்னால் தாமரை, தாமரை வியூகத்தை போட்டான். யாரு? கிருஷ்ணர். இப்ப தர்மன் பக்கத்துல தாமர வியூகமும், பீஷ்மர் பக்கத்திலே பாம்பினுடைய வியூகமும் போட்டு ரெடியில் வெண்டும் வராங்க. பிறகு இவங்க வந்து அழகாக பத்ம வியூகத்தை போட்டு பற்பராக பதி என நிற்க அமர் ஆடல் உற்ற பொழுது. எப்படி நிக்கிறானா? அந்த பத்மராகத்திலே இருக்கக்கூடியவளாக, தாமரையில் உரியக்கூடிய அலைமகள் என்று சொல்லக்கூடியவளாகிய திருமகளின் நாயகனையாக, நாராயணனை ஒத்தவனாக அவர் கிருஷ்ணர் அப்படி லீட் பண்ணிட்டு போறார் இந்த வியூகத்தை போட்டு. அப்படி வியூட் பண்ணிட்டு போகும் பொழுது முதல்ல யார் வரான்? அந்த அம்புலசன் தான் முதல்ல வரான். அலம்பூசன் தான் முன்னாடி வரான். ஏன்னா அவன் தான் முதல்ல வந்தா, இவங்களை ஹிட் பண்றதுக்கு அவன் தான் ஸ்ட்ரெயிட். அலம்பூசன் வந்து என்ன பண்றான்? நேரடியாக பீமனோடு சண்டை போடுறதுன்னு இறங்குறான். இந்திரனும் ஏன இமையோர்களும் நடுங்க, அந்தரமும் என் திசையும் நின்று அதிரா வெண்திரல் அலங்கள் புனை வீமனோடு மலைவான் வந்தனன் அலம்பூசன் வலம் புனை புயத்தான். உடனே என்ன பண்ணா? அவன் வந்து நேரடியா அலம்பூசன் இவனோடு சண்டை போட வந்தான். அலம்பூசன் யாருன்னு போன தடவை சொன்ன, சரியா? மகாசுரனுடைய தம்பி. அவன் அசுரனுடைய பிள்ளை, அசுரனுடைய தம்பி. இவன் வந்து
அவங்க அண்ணாவை கொண்டுட்டதுனால இவன் வந்து சகோதரனை கொண்டுட்டதுனால பீமனை கொல்லணும்னு அவன் வந்திருக்கான். இப்ப இவன் வந்துட்டு இருக்கான். இவன் வந்துட்டான். வந்த உடனே 2 பேரும் மூட்டி மோதி கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. செருவில் வெறுவா நிருதசேகரன் வயப்போர் மறுபு சுடர் வாளினோடு வந்த நிலை காணா இரவி வருதேர் அணையா தேரின் மிசை இழிய உரும் உரும் என விரைவின் ஓடி எதிர் வந்தான். தேர்ல வந்துகிட்டு இருந்தான் பீமன். அலம்பூசன் எதிரில் வந்துட்டான். இப்ப நேத்தினுடைய தாக்கம் அலம்பூசன் மேல பீமனுக்கு இருக்கு. என்ன? அரவான கொன்னுட்ட தாக்கம் அவன் மனசுல இருக்கு. அதனால என்ன பண்ணானா, தேரை ஓட்டிட்டு இருந்தவன் தேரை விட்டு குதிச்சு தேருக்கு முன்னாடி ஓடுறான். அலம்பூசனோட சண்டை போடுறதுன்ட்டு நேரடியா இறங்கிட்டான். ஓடி ஓடி எதிர் வந்தான். போறான். நேரலை வந்தான். யாழி ஓர் 2 இகழ் புரிந்ததென்ன இகழா. யாழினா சிங்கம்னு அர்த்தம். 2 சிங்கங்களும் மோதிக்கிச்சான். ஒண்ணுக்கு ஒண்ணு மோது. 2 சிங்கங்கள் சண்டை போடு. மீளிமையினால் வலியால் விரல் மிக்கோன். இதுல என்ன ஆச்சுன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சவன் இல்லைன்னு சண்டை போடுறாங்க. இதுல அதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட். 2 பேருக்கும் ஈக்குவலான பவர் இருக்கு. 2 பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தை காட்டுறாங்க. இவரும் அடிக்கிறார், அவனும் அடிக்கிறான். பாலியின் மிசை வளைத்தனை வைத்து அடல் அரக்கன் தோளில் ஒரு தோல் நிலம் உரும்படி துணிந்தான். உடனே என்ன பண்ணா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது வாள் எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. உடனே வாளினால் சண்டை போட ஆரம்பிச்ச பொழுது கடைசியிலே பீமன் ஒரு வாளை எடுத்து அவன் ஒரு கையை வெட்டி விட்டான். அலம்பூசனுடைய ஒரு கரம் துண்டிக்கப்பட்டது. அதனால அவன் விட்டு கொடுக்கல. அவன் என்னெல்லாம் பண்றாங்கிறத பார்ப்போம். அவன் இப்ப என்ன ஆச்சு, 2 பேரும் எதிரெதிரி பார்த்த உடனே குதிச்சாங்க, சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சண்டை போடும்போது முதலிலே கையால் சண்டை போட்டவர்கள் பிறகு என்ன பண்ணாங்க, வாள் எடுத்து சண்டை போடுறாங்க. வாள் எடுத்து இருவரும் சண்டை போட ஆரம்பிக்கும் பொழுது வாள் சண்டையிலே பீமன் அவனுடைய கையை துண்டித்து விடுகிறான். கைனா இது தோல்ல இறக்கிறான்றான். அதான் சொல்றான், தோளில் ஒரு தோல் நிலன் உரும்படி துணிந்தான். ஒரு தோலையே வெட்டிட்டான். அப்ப தோல் பக்கத்துல ஒரு வெட்டுப்பட்டு அவன் கீழே விழுந்தான். அந்த இடத்துல அவனுக்கு அடி. ஆனாலும் அவன் விழல. அவனுக்கு ஒரு தோல் அடி வாங்கினான். அது மட்டும் இல்லாமல் இப்ப என்ன பண்ணிட்டான், அற்ற திரள் தோல் துணிய. அவனுக்கு அந்த தோல் கீழே விழுந்தாலும் அச்சம் அறவே நின்று கொஞ்சம் கூட கலங்கலையாம். அலம்பூசர் என்ன சொன்னா, உற்றுழியும் வாழ் உரகம் என உளான் ஆகி மற்றை ஒரு தோளின் மிசை தட்டி. ஒரு தோல் உடஞ்சு போச்சு, ஒரு தோல் போச்சு, இன்னொரு கை இருக்கு, அந்த கையில தொடைய தட்டி இனி மற்போர் பண்ணுவோம் வான்னா. ரெஸ்லிங்க்கு வாடாங்கிறான். எப்படி பாருங்க, எப்பயே ஒரு கை போச்சு, அவனுக்கு ஒத்த தோல்ல இருந்து ஒரு அடி வாங்கி போயாச்சு. போன பிறகு அலம்பூசன் என்ன பண்றான், வாடா மற்போருக்கு வா, ரெஸ்லிங் பண்ணலாங்கிற. அப்படி இறங்கி சண்டை போடுவோம்னு சொல்றான். அப்படி சண்டை போடுகின்ற பொழுது அலம்பூசனுக்கு என்ன நடந்தது, அந்த போரிலே யார் ஜெயித்தார்கள், அதற்கு பிறகு அங்கே என்ன நடக்குது, 9ஆம் நாள் போர் என்பதை வருகின்ற வாரத்திலே இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். நன்றி, வணக்கம்.